ஆமாம், சென்ற ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டம் தற்போது இந்த ஆண்டு வலுவுக்கு வந்திருக்கிற சட்டம். அதாவது இந்த வழக்குகள், வெளிநாட்டு தீர்ப்புகளை எவ்வாறு இலங்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவது எவை தொடர்பானவை. எல்லா வழக்குகளும் அங்கே தீர்க்க வழக்குகள், எல்லா வழக்குகளும் இங்கே தீர்வு நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவை வழக்கு விடயம் என்ன, எவ்வாறு செய்ய போகின்றோம். அதில் முதலாவது நாங்கள் அற்ற பேரை பார்த்து கொள்வோம். அதாவது ரெசிப்ரோக்கல் ரெகக்னிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் நம்பர் 49 of 2024. அதாவது 2024 ஆண்டு 49 தான் நான் அன்றைக்கு இறுதியாக பாஸ் பண்ணப்பட்ட சட்டம் சென்ற ஆண்டு. அதாவது ரெசிப்ரோக்கல் ரெகக்னிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் 3 விடயங்கள். ரெகக்னிஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் 3 விடயங்கள் ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் என்பதுதான் இந்த சட்டத்தின் பேர். தமிழில் சொல்வதாக இருந்தால் வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் ஏற்றங்கீகரித்தல், பதிவு செய்தல் மற்றும் அதாவது வலுவுறுத்தல் சட்டம் என்று சொல்லக்கூடும். அதாவது 2024 ஆண்டு 49ஆம் இலக்க வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் ஏற்றங்கீகரித்தல், அதுதான் ரெகக்னிஷன், பதிவு செய்தல் மற்றும் வலுவுறுத்தல் என்ஃபோர்ஸ்மெண்ட் சட்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சட்டம் உங்களுக்கு தெரிந்தது போல தான் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஸ்பீக்கரால் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது சட்டமாக வந்திருக்கிறது, ஆனால் நாட் இன் ஆப்ரேஷன். அதுக்காகத்தான் இன்னொரு ஆப்ரேஷனல் டேட் மினிஸ்டர் அதனை செய்ய வேண்டும். அதுக்காக ஜஸ்டிஸ் மினிஸ்டர் அவர் 2 விடயங்களை செய்ய வேண்டும். ஒன்று வந்து ஆப்ரேஷனல் டேட்டை குறிப்பிட வேண்டும். மற்றது எந்தெந்த நாடுகளுக்கு இது ஏற்புடையதாக, எந்தெந்த நாடுகளில் நாங்கள் இந்த நாட்டு சட்டங்களை தீர்ப்புகளை நாங்கள் இங்கே நீதிமன்ற தீர்ப்புகளை இங்கே நாங்கள் நடைமுறைப்படுத்த போகணும், இல்லை அமலாக்க போகணும், இதை எந்த நாட்களை பதிய நாடுகளையும் குறிப்பிட வேண்டும். அவை 2 ஓர்டர் அங்கே செய்யப்பட வேண்டும். முதலாவது ஓர்டர், அதாவது இந்த சட்டம் நடைமுறைக்கு வருகின்ற தேதியை குறிப்பிடுகின்ற கட்டளை ஒன்றை ஆக்க வேண்டும். இந்த கட்டளை ஆக்கப்பட்டிருக்கின்றது. கட்டளை ஆக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதே போல் அதே கெசட்டில் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த எந்தெந்த நாடுகளுடன் இந்த வெளிநாட்டு தீர்ப்புகள், எந்த நாட்டு தீர்ப்புகளை நாங்கள் இங்கே ஏற்று அங்கீகரிப்போம். அதிலே கிட்டத்தட்ட சரியாக சொல்வதாக இருந்தால் அங்கே 53 நாடுகளின் பெயர்கள் காணப்படுகின்றன. 53 நாடுகளையும் நான் இங்கே சொல்ல முடியாது, முக்கியமான நாடுகள் மட்டும் குறிப்பிடுகின்றேன். அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுக்கு அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்ல விரும்பினால் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். 2429/59 என்கின்ற கெசட் இலக்கத்திலே அது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாடுகளை பொறுத்தளவில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த கட்டளையில் வெளியிடப்பட்டதால் 53 நாடுகள். அதை முக்கியமாக அயல் நாடுகளை பார்ப்போமாக இருந்தால் மாலத்தீவு இருக்கின்றது, இந்தியா இருக்கின்றது, நியூசிலாந்து இருக்கின்றது, சுவிட்சர்லாந்து இருக்கின்றது, ஆஸ்திரேலியா இருக்கின்றது, மலேசியா இருக்கின்றது, சிங்கப்பூர் இருக்கின்றது, UK இருக்கின்றது, இந்தியா இருக்கின்றது, கனடா இருக்கின்றது. இவை முக்கியமான நாடுகள். சில வேளை தமிழர்கள் இடம்பெயர்ந்து வாழ்கின்ற இல்லை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகள் இதை பெரும்பாக உள்ளடக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். அவை இந்த சட்டம், அதாவது ரெசிப்ரோக்கல் ரெகக்னிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்பர் 49 of 2024 ஆக்ட் கொண்டு வரப்படுற அதே நேரம் ஏற்கனவே இலங்கையில் காணப்பட்ட 2 சட்டங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் ஆர்டினன்ஸ் என்கின்ற சட்டமும், ரெசிப்ரோக்கல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர்டினன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு கட்டளை சட்டமும் நீக்கப்பட்டிருக்கின்றது இந்த சட்டத்தின் மூலமாக. ஆகவே இங்கே முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், வேற்று நாட்டு அல்லது வெளிநாட்டு நீதிமன்ற தீர்ப்புகளை அங்கீகரித்து பதிவு செய்து இலங்கையில் அவற்றை வலுவுக்கிடுதல், நடைமுறைப்படுத்தல் என்பதுதான் இது முக்கியமான நோக்கம். அதில் 2 விடயங்களை நாங்கள், ஒன்று தீர்ப்பு கடன் கொடுத்தவர், தீர்ப்பு கடனாளி, 2 பேருக்கும் இடையில் இருக்கின்ற பிணக்கு தொடர்பாக நீதிமன்றம், அந்த வெளிநாட்டு நீதிமன்றம் தீர்த்திருந்தால் என்ன சிச்சுவேஷன் பார்க்கப்பட வேண்டும். 2வது, எங்களுக்கு தெரிந்தது போலவே விவாகரத்து, நீதிமுறை பிரிவினை அல்லது வெற்றாக்குதல், அனல்மெண்ட், இவ்வாறான 3 விடயங்கள் அங்கே
ஆள் சம்பந்தமாக காணப்படுறது. விடயம் சம்பந்தமாக பார்க்கிற போது இதனை அதாவது தீர்ப்பு கடன் கொடுத்தோர், தீர்ப்பு கடனாளி போன்றோர் சம்பந்தப்பட்ட கடன் சம்பந்தமான விடயங்கள், 2 விடயங்கள் மட்டும்தான். இனி விடயங்கள் ஒருவர் நட்டஈடு கொடுக்கவில்லை, அல்லது ஒருவர் அங்கே தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெனால்ட்டி விதிக்கப்பட்டிருக்கின்றன, அவற்றை இங்கு விளைவெடுக்கிட முடியாது. அந்த சட்டம் அந்த சட்டம் ஏற்புடையதாக இந்த விடயங்கள் அவை 2 விடயம், ஒன்று கடன், மற்றது டிவோர்ஸ். அதே டிவோர்ஸை நாங்கள் பொறுத்தவரை டிவோர்ஸ் மட்டுமில்லை, ஜுடிஷியல் செப்பரேஷன் ஆஸ் வெல் ஆஸ் இந்த அனல்மெண்ட் சொல்லக்கூடிய விடயங்கள். ஆகவே இந்த தீர்ப்பு கடன் தொடர்பாக எந்த மாவட்ட நீதிமன்றத்திலும் வழக்கிட முடியாது. அப்போ எங்கே நீங்கள் அந்த சென்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மட்டும்தான் இந்த வெளிநாட்டில் தீர்ப்பு கடன் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சம்பந்தமாக அதை ஏற்று அங்கீகரிப்பதற்கோ பதிவு செய்வதற்கோ வலுவுக்கிடுவதற்கோ கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தான் செய்யப்பட முடியும். வேறு எந்த மாவட்டத்திலும் இலங்கையில் அது செய்யப்பட முடியாது. ஆனால் மறுவாறாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட வழக்கு, செப்பரேஷன் சம்பந்தப்பட்ட வழக்கு, அல்லது வெற்றாக்கள் சம்பந்தமான வழக்கு இந்த விடயங்களை பொறுத்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் அது அந்த ஒரு தரப்பினர் எந்த நீதிமன்ற எல்லைக்குள் வசிக்கிறாரோ அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் அதனை தொடுக்க முடியும். நியாய ஆதிக்கம் மிக மிக முக்கியமானது. அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த எந்தெந்த நாடுகள் என்று பார்க்கிற போது எல்லா நாடுகளும் பலவிதமாக சொல்லப்பட முடியும். அதாவது சில வேளை எங்களுக்கும் இன்னொரு நாட்டுகளே ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணப்பட்டிருக்க முடியும். அவனால் அந்த நாடுகளை கருத்து கொள்ள முடியும். மற்றது எழுத்தினான சட்டத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருந்தால் அவ்வாறு இருக்க முடியும். இது எவ்வாறு இருப்பினும் இந்த எந்த நாட்டு தீர்ப்பு என்பதனை பரஸ்பரம் எவ்வாறு நாங்கள் நடாத்தப்படும் என்று அந்த நாடு உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்த்தால், நம்பினால் அந்த நாட்டை நாங்கள் இங்கே குறிப்பிட முடியும். ஆகவே இது ஒரு இன்டர்நேஷ்னல் லோவோடு சம்மந்தப்பட்ட விடயம்தான். ஆகவே இதற்காக ஓர்டர் ஒன்று செய்யப்படணும். அதுக்காக தான் நான் சொன்னேன், இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் இந்த ஓர்டர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஓர்டர்லே அந்த 53 நாடுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த நாடுகளிலே கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளை இலங்கை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு பின்பற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஆமாம், இந்த விண்ணப்பம் என்று வருகிற போது நீதிமன்றத்திற்கு சுருக்க முறையான விண்ணப்பம் என்று செய்ய முடியும். அதாவது பெட்டிஷன் அஃபிடவிட் மூலமாக செய்யப்பட முடியும். அதில் முதலாவதாக நாங்கள் சில சான்றிதழ் எடுக்க வேண்டும். அதாவது அந்த நாட்டிலே அந்த நீதிமன்றம் அதனை உறுதிப்படுத்த வேண்டும், இது தங்களுடைய தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதிலிருந்து 10 ஆண்டுகளுக்குள் அதனை இங்கு பதிவு செய்வதற்கு, அங்கீகரிப்பதற்கு அல்லது இன்ஃபோர்ஸ் பண்ணுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் தற்செயலாக 10 ஆண்டுகள் சென்று விட்டது என்றால் கூட பரவாயில்லை, அது நியாயமான காரணம் நீதிமன்றத்தை திருப்திப்படுத்த முடியும் என்று சொன்னால் அது மேலதிகமாக 10 ஆண்டுகளுக்கு மேலும் செல்லக்கூடியதாக இருக்க முடியும். அது நீதிமன்றத்தின் தற்றுணைக்கு உட்பட்ட விடயம். அடுத்தது ப்ரொசீஜர் ஏற்கனவே சொன்ன பொழுது சமரி ப்ரொசீஜர்லேயே செய்யப்பட வேண்டும். வாய்மொழி சான்றுகள் இங்கே கொடுக்கப்பட முடியாது, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. மாறாக 6 மாதங்களுக்குள், அதாவது பெட்டிஷன், அஃபிடவிட், ஒப்ஜெக்ஷன் என்ற அடிப்படையில் இந்த வழக்கு முடிக்கப்பட வேண்டும் 6 மாதத்துக்குள். அவை நீதிமன்றம் கடன் சம்பந்தமான விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், டிவோர்ஸுக்கு முதலாக கடன் சம்பந்தமான விடயங்களை பொறுத்து நீதிமன்றம் திருப்தி அடைய வேண்டும். 3 விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஒன்று, தீர்ப்பு கடன், அதாவது அந்த சொல்லப்பட்ட அந்த கடன் தீர்ப்பு இலங்கை இந்த சட்டத்துக்கு ஏற்புடையதாகுமா என்று பார்க்கப்பட வேண்டும். 2வது, விண்ணப்பகாரர் அந்த தீர்ப்பின் மூலமாக உரிமையை, அக்கறையை அல்லது இன்ட்ரெஸ்ட்டை அவர் பெற்றுள்ளார் என்று பார்க்க வேண்டும். அடுத்ததாக 3வது விடயம் காலம், 10 ஆண்டுகளுக்குள் அவர் வந்திருக்கிறாரா என்பதனையும் நாங்கள் அங்கு பார்க்க வேண்டும். இவ்வாறு பார்த்தால் மட்டும்தான், இவ்வாறு எல்லாம் பொருந்தி வந்தால் தான் பதிவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும், அல்லது அதுக்குடைய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. இதே போல் எங்களுக்கு இருக்கிற அடுத்த விடயம்தான் டிவோர்ஸ் வழக்குகள், அல்லது ஜுடிஷியல் செப்பரேஷன், அல்லது வெற்றாக்குதல் சம்பந்தமான வழக்குகள். இதில் 2 விதம் இருக்கின்றது. ஒன்று, இன்டர் பார்ட்டி வழக்குகள், அதாவது இன்டர் பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய நீதிமன்றம் 2 தரப்புகளையும் வழங்கி அதன் மூலமாக தீர்ப்பொன்றை வழங்கி ஏற்று கொடுக்கப்பட்டிருந்தால் இலங்கை நீதிமன்றம் அதனை ஏற்று அங்கீகரிக்கும். மாறாக எக்ஸ்பார்ட்டியாக அங்கே அந்த நாட்டிலே வழங்கி தீர்ப்பாக கொடுக்கப்பட்ட, அதாவது ஒரு தரத்தவர் மட்டும் தோன்றி வழக்கை முடித்து கொடுத்திருந்தாராக இருந்தால் அங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது என்றால், இங்கு மறுதரத்தவருக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பப்படும். அது சிபிசி, அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட்லேயே சொல்லப்பட்ட அந்த ஏற்பாடுகளுக்கு செய்யப்படும்.
அவர் ஆட்சேபனை இல்லை என்று சொன்னால் அந்த தீர்ப்பு பிரகடனம் செய்யப்படும், ஏற்று அங்கீகரிக்கப்படும். இல்லை ஆட்சேபனை என்றால் ஆட்சேபனை கேட்டு அதற்கான விளக்கங்கள் நடத்தப்பட வேண்டி இருக்கும். ஆகவே அறிவித்தல் கிடைத்ததும் மறுதளித்தவர் இந்த சட்டம் இந்த தீர்ப்புக்கு ஏற்புடையதாகாது என்று காட்ட முடியும், அதற்கான சான்றுகளை கொண்டு வர முடியும். அல்லது இந்த தீர்ப்பு ஒரு அக்கறை அல்லது ஒரு உரிமையை கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியும். அல்லது 10 ஆண்டுகளை கடந்து விட்டது என்ற அடிப்படையிலும் இதனை ஆட்சேபிக்க முடியும். அல்லது முக்கியமாக மோசடி ஒன்று புரியப்பட்டு இந்த வழக்கில் மோசடி ஒன்று புரியப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் அதனை எண்பித்து காட்ட முடியும். அடுத்தது இவற்றின் அடிப்படையில் அல்லது அந்த பெட்டிஷன் அல்லது அஃபிடவிட்டில் ஏதாவது பிறல் பகர்வுகளுக்கான மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்குமா இருந்தால் அவற்றை காட்ட முடியும், அவற்றை தகவலாக காட்டி ஆட்சேபிக்கும். அவை ஆட்சேபனை என்பது சாதாரணமாக எந்த ஆட்சேபனையும் எடுக்க முடியும், ஆட்சேபனைகளும் சில விதி வரையறைகளுக்கு உட்பட்டது என்று சொல்ல முடியும். அதாவது இந்த சட்டம் இந்த விடயத்துக்கு ஏற்புடையதாகாது, அங்கே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு இவருக்கு ஒரு உரிமையை அல்லது அக்கறையை கொடுக்கவில்லை, 10 ஆண்டுகள் சென்று விட்டது, மோசடியாக செய்யப்பட்டிருக்கின்றது, மற்றது இங்கே நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த அப்ளிகேஷன் அல்லது அஃபிடவிட்டில் அதாவது பெட்டிஷன் இவற்றில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கின்றது, பொய்யாக பிறல் பகர்வாக செய்யப்பட்டிருக்கிற தகவல் இருக்கின்றதன் அடிப்படையில் இவற்றை ஆட்சேபிக்கலாம். எவ்வாறாயினும் நீதிமன்றத்தை திருப்திப்படுத்த தவறுவாராக இருந்தால் ஆட்சேபனைகள் நிராகரிக்கப்பட்டு பிரகடனம் செய்யப்படும். இந்த தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது போல கருதப்படும். இந்த நீதிமன்றம் இந்த டிவோர்ஸ் வழக்கை பொறுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் இலங்கையிலே அதாவது மற்ற தரத்தில் எங்கே வசிக்கின்றாரோ அந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அதன்படி அதை தீர்க்கும். ஆக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டால் அந்த நீதிமன்றம் தான் அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு கூறியது போல அந்த தீர்ப்பு கருதப்படும். அடுத்தது முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இங்கே ஒரு குறைபாடு இருப்பது நான் காண்கின்றேன் தனிப்பட்ட முறையில். அது இங்கே பிரகடனம் செய்யப்படுற விடயத்தை பொறுத்தளவில் அது நிச்சயமாக மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்டினன்ஸுக்கு கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு திருமணமாக இங்கு ஒரு திருமணம் பதிவு செய்யப்பட்டு அதன் பின்னர் ஒரு தரத்தர் வெளிநாடு சென்று அந்த வெளிநாட்டில் அந்த வழக்கை அங்கே பதிவு செய்து விவாகரத்து வழக்கை அங்கே பதிவு செய்தால் மட்டும்தான் இங்கே இந்த தீர்ப்பை கொண்டாவே கட்டாயமாக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்டினன்ஸின் கீழ் இலங்கையில் அந்த திருமணம் பதிவு செய்திருத்தல் வேண்டும். அதன் பின்னர் அவர் ஒரு தரப்பினரோ 2 தரப்பினரோ வெளிநாடு சென்று அங்கு விவாகரத்து வழக்கை பெற்றிருக்க வேண்டும். அந்த வழக்கு தீர்ப்பை இங்கு கொண்டு வர வேண்டும். ஆனாபடியால் அந்த இடத்தில் தான் இந்த தீர்ப்பு பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறலாம், கண்டியன் லோவினால் ஆளப்படுங்க, அதாவது கண்டியன் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் என்று இருக்கின்ற, அதேபோல முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் இருக்குது. இந்த 2 சட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்டவர்கள் இதற்குள் வர முடியும்னா வர முடியாது. ஏன்னு சொன்னால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்டினன்ஸின் கீழ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆனபடியினால மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்டினன்ஸ் வழக்காட்டு திருமணங்களை அங்கீகரிக்கின்றது. அவ்வாறு வழக்காட்டு திருமணங்களை செய்திருந்தால் கூட இங்கு வர முடியாது, இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியாது. அவை கட்டாயமாக மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்டினன்ஸுக்கு மட்டும் அதன் கீழ் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருந்தால் திருமணம், அது வெளிநாட்டில் அங்கே விவாகரத்து தீர்ப்பை பெற்றிருந்தால் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த இங்கே கொண்டு வர முடியும். அடுத்ததாக தீர்ப்பு கடனை பொறுத்தளவில் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. அந்த தீர்ப்பு கடன் எப்போது இங்கே நீதிமன்றத்தினால் ஏற்று அங்கீகரிக்கப்படுமோ அன்றிலிருந்து அது வலுவுக்கு வந்ததாக காணப்படும். அதன் பின்னர் நாங்கள் தீர்ப்பு கடனை பொறுத்தளவில் நிறைவேற்ற எக்ஸிக்யூஷன் போன்ற ஓர்டர்ஸை பெற்றுக்கொள்வதற்கு செல்ல முடியும். ஆனால் டிவோர்ஸ் சம்பந்தமாக வருகிற போது அது எப்போது வலுவுக்கு, அதாவது எந்த டேட்டிலிருந்து வரும் என்று சொல்லவில்லை. ஆகவே சட்டம் சொல்லுகிறது, இது இந்த நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த நீதிமன்றத்தினாலே அந்த கட்டளை வழங்கப்பட்டது போல தான் கருதப்பட வேண்டும் என்று சொல்லப்படும். அவை அவ்வாறு சொல்லுவோமா இருந்தால் அந்த நீதிமன்றம் அந்த கட்டளையை பதிவு செய்வதற்கான கட்டளையில் ஏற்றங்கரித்தல் கட்டளை பிரகடனத்தை எந்த டேட்டில் செய்கின்றதோ அந்த டேட்டில் தான் டிவோர்ஸ் வழங்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும். அவ்வாறு நாங்கள் கருதுவோமாக இருந்தால் வெளிநாட்டில் ஒருவர் திருமணத்தை விவாகரத்து பெற்ற பின்னர் மறுமணம் செய்வாராக இருந்தால் மிக முக்கிய குற்றச்சாட்டப்பட முடியும். ஆகவே அந்த தீர்ப்பு கொண்டு வந்து இங்கே அந்த தீர்ப்பை
அதனை பதிவு செய்து ஏற்றங்கீகரித்து பதிவு செய்த பின்னர் தான் அவர் மறுமணம் செய்கிற போது அது வலிதானதாக காணப்படக்கூடிய சாத்தியம் அங்கே காணப்படாங்க சொல்லவில்லை சட்டத்தில். என்னுடைய அபிப்பிராயத்தில் அது தெளிவாக அந்த முடிவுக்கு வரக்கூடிய என்னன்னு சொன்னால் அங்கே அப்படின்னா நீதிமன்றம் சொல்லணும், அந்த நீதிமன்றம் எத்தனையாம் தேதி அந்த வழக்கை தீர்ப்பு வழங்கப்பட்டோ அந்த தேதியிலிருந்து அதை நன்மைக்கு வந்து கருதப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கணும். அவ்வாறு சொல்லவில்லை. தீர்ப்பு கடனை சொல்லுகிற போது தெளிவாக சொல்லுகிறது. இந்த இலங்கை நீதிமன்றம் எப்போது ஏற்றாங்கிறோ அந்த தேதியிலிருந்து தான் தீர்ப்பு கடன் இங்கு சட்டமாக இங்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது போல கருதப்படும். ஆனால் டிவோர்ஸ் வழக்கு அதை கூறவில்லை. ஆனால் கூறாதபடியினால் அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. எவ்வாறாயினும் நீதிமன்றங்கள் தான் பொருள் செய்ய வேண்டி வரும். அடுத்ததாக இவ்வாறு இந்த தீர்ப்பு கடன் தொடர்பிலே பொறுத்தளவிலே அங்கே ஏதாவது தீர்ப்பை பதிவு செய்வதை புறத்தொதுக்கும் இடத்து அப்பீல் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த ப்ரொவின்சியல் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைவிட நேர்மையினமாக அல்லது வேண்டுமென்று பொய்யான தகவலை சத்திய கல்சாரி அஃபிடவிட்டில் குறிப்பிடுவாராக இருந்தால் 2 லட்சம் ரூபாய்க்கு மேற்படாத குற்றப்பணமும் 1 வருடத்துக்கு மேற்படாத மறியல் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம் என்று சொல்லியும் இந்த சட்டத்தில் தீர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்திலே கூறப்பட்டிருக்கின்றது, ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே கூட்டு மொத்தத்தில் நாங்கள் பார்ப்போமா, சுருக்கமாக பார்ப்போமா இந்த விடயத்தை. இலங்கையில் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்டினன்ஸின் கீழ் திருமணம் பதிவு செய்யப்பட்டு அந்த திருமணத்தை வெளிநாட்டில் விவாகரத்து பெற்றிருந்தால் அந்த விவாகரத்து கட்டளையை மட்டும் இங்கு கொண்டு வந்து நாங்கள் ஏற்றங்கீகரித்து பதிவு செய்தவுடன் முடிவாக அதோட கொப்பி வந்து இந்த பதிவு செய்யப்பட்ட பின்னர் அதனுடைய கொப்பி வந்து ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் மேரேஜுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது அந்த பதிவுகளை புதுப்பிப்பதற்காகத்தான் அங்கே அதை ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அந்த கொப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று இந்த சட்டத்தில் கூறப்பட்டது. இவைதான் இந்த சட்டத்தின் முக்கியமானவை. மேலும் சில விடயங்கள் அங்கே காணப்படுகின்ற எல்லா விடயங்களையும் இந்த வீடியோ மூலம் சொல்ல முடியாது. முக்கியமான விடயங்கள் குறிப்பிட்டிருக்கின்றேன். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொண்டோம். நன்றி.